அன்பார்ந்த நேயர்களே, தென்றல் பசுமை இல்ல சேனலுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம மாடி தோட்டத்தில் அறுவடை வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது இந்த பொன்னாங்கண்ணி வந்து நான் வெட்டிட்டு நான் வந்து இதில் நட்டு வச்சேன். பாருங்க எப்படி சூப்பராக வந்துருக்கு பாருங்க. இதுக்கு மேலே விட்டாக்க இந்த மாதிரி பூ வந்துருச்சுனாக்கா வந்து வேஸ்ட் ஆகிரும். அதனால் இப்போ நம்ம வந்து இதை அறுவடை எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நட்டு வச்சாலே உங்களுக்கு வந்து சூப்பராக வரும். அதனால் நம்ம வந்து ஒரே மாதிரி கட் பண்ணி விட்டுட்டோம்னா ஒரே மாதிரியே மறுபடியும் தலையும். அதனால் இந்த மாதிரி நீங்கள் வச்சிங்க அப்படின்னாக்கா இந்த மாதிரி இந்த குச்சி இதை வந்து கட் பண்ணிவிட்டு இதை நட்டு வச்சோம்னா அது வந்துடும். ஒரு பொரியலுக்கு இது போதும். பருப்பு போட்டு வச்சோம்னா சூப்பராக இருக்கும். இப்போ வந்து இந்த மாதிரி இருக்குல்ல, இதை வந்து இந்த இலையெல்லாம் கட் பண்ணிவிட்டு இதை ஊனி வச்சாலே இந்த மாதிரி தலைஞ்சு சூப்பராக வந்துடும். இப்போது நம்ம வந்து கீரை அறுவடை பண்ணோம். இப்போ பிரண்டை வந்து நம்ம இதோட 3 தடவை வந்து இதை வச்சதுக்கப்புறமா 3 தடவை நம்ம கட் பண்ணியாச்சு. இப்போது இதையும் வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி நம்ம கட் பண்ணிட்டோம்னா சூப்பராக தலைஞ்சு வரும். இதை வந்து இதோட 3ஆவது தடவை நான் கட் பண்ணி விடுறேன். பாருங்க, சூப்பராக இருக்குது. நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி விட்டால் தான் நமக்கு தலைஞ்சு வரும். அப்படியே மேலே விட்டுட்டிங்கன்னா தலைஞ்சு வராது. அதனால் நீங்கள் பிரண்டை வச்சிங்க அப்படின்னாக்க இந்த மாதிரி வர நீங்கள் கட் பண்ணிடுங்க. ஒன்று 2 3 கையில் வச்சுக்கிறேன். இந்த 3 கையில் நாங்கள் எவ்வளோ சூப்பராக நல்லா ஃப்ரெஷ்ஷாக சூப்பர் கொழுந்தாக இருக்குது. முத்தல்லாம் இல்லை. இதுக்கு வந்து நம்ம வந்து மீன் குழம்பு மாதிரி நம்ம வந்து புளிக்குழம்பு வைக்கலாம். 2வது நம்ம இதை வந்து துவையல் அரைச்சி சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். எலும்புக்கு நல்லா சத்து. அதனால் இது நல்லா பசி எடுக்கும். இதை வந்து நீங்கள் வந்து எங்கேயாவது கிடச்சிச்சோன்னா சும்மா நட்டு வச்சாலே போதும், உங்களுக்கு வந்து இந்த மாதிரி. நம்ம மருதாணி வந்து இது தலைஞ்சிருக்குது. அதனால் இப்போ வந்து நம்ம மருதாணி நம்ம வைக்கலாம் அப்படின்ட்டு இப்போ இந்த மருதாணி வந்து இந்த மாதிரி பக்கெட்டில் தான் நான் வச்சுருக்கிறேன். இதில் வந்து நம்ம மண்புழு உரம், சாணி உரம், அப்புறம் வந்து அரிசி கழுவுன தண்ணி இதெல்லாம் வந்து ஊற்றினோம்னா அது சூப்பராக தலைஞ்சு இதை வெட்டி விடணும். ரொம்ப ஹைட்டாக போச்சு அப்படின்னாக்கா நமக்கு மண் கம்மியாக இருக்கிறதுனால நமக்கு வந்து செடி சரியாக வராது. அதனால் நம்ம வெட்டி விட்டோம்னா அதே மாதிரி ஒரே மாதிரி நமக்கு வந்து தலைஞ்சிட்டே இருக்கும் எப்போதுமே. அதனால் இந்த மாதிரி வெட்டி விட்டுருங்க. இப்போது நமக்கு மருதாணி வந்து கொஞ்சம் வேணும். அதனால் வந்து இப்போ மருதாணி வந்து எடுத்துக்கலாம். இது மருதாணி வந்து சூப்பராக சிவக்கும், நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து மருதாணி வைக்கிறாந்தா இந்த மாதிரி நீங்கள் ஒரு இடத்துல வச்சிங்கன்னா சூப்பராக வரும். நமக்கு வேணுங்கும்போது நம்ம வீட்டிலேருந்து நம்ம பறித்து வச்சுக்கலாம். நம்ம வந்து வேறு எங்கேயும் நம்ம தேடி போக வேண்டாம். அதனால் நம்ம வந்து ஒரு சின்ன இடம் கிடச்சா போதும். நீங்கள் அந்த இடத்துல வச்சிங்கன்னா இது நமக்கு போதுமான அளவுக்கு நம்ம வைக்கிறதுக்கு நமக்கு கரெக்டாக வரும். அதனால் உங்களுக்கு வந்து மருதாணி ஆசை இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு மூலையில் வச்சிங்கன்னா போதும். மருதாணி வந்து வச்சோம்னா நமக்கு உடம்பு குளிர்ச்சி அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் நீங்கள் மருதாணி வந்து வைக்க வந்தால் இந்த மாதிரி வைங்க. இப்போது 2 பேர்த்துக்கு தான் நாங்கள் வந்து இதை வந்து எடுக்கிறோம். அதனால் இது போதும். நம்ம நிறையா உருவி வேஸ்ட் ஆகிரும். அதனால் இந்த மருதாணி 2 பேர்த்துக்கு நமக்கு போதும். பாருங்கள், டிசம்பரில் வந்து நான் வந்து குச்சி பதியம் போட்டு தான் நான் பார்த்துருக்குறேன். விதை முதல்ல இங்கே தான் நான் பார்த்துக்கணும் கூட நான் வீடியோவில் சொல்லியிருப்பேன். பாருங்கள், விதை வெடித்து விழுந்து எல்லா பக்கமும் முளைச்சி வருது. இங்கே ஒன்று இருக்குது பாருங்க, இது ஃபுல்லாகவே டிசம்பர் விதை தான். விழுந்து எல்லாமே முளைச்சிருக்குது. இது பூரா நான் என்ன செய்கிறது, பூரா பிடிங்கி தான் எறியணும். அது பாருங்க, நிறையா இருக்குது. இதிலேருந்து நமக்கு வந்து விதை விழுந்து பாருங்க, விதை விழுந்து அப்படியே இந்த
வெடித்து அப்படியே கீழே விழுந்து சூப்பராக நமக்கு வந்து எல்லா பக்கமே வந்து பை எல்லாமே டிசம்பர் தான் இருக்குது. இப்போ வந்து நம்ம வந்து இந்த பாருங்க இந்த மிளகாத்தான் வந்து தளைஞ்சி இந்த மாதிரி தளைஞ்சி வர்றதை வந்து நமக்கு எடுத்து நம்ம வந்து இதை வந்து ரசம் வச்சு நம்ம சாப்பிட்லாம். தோசை மாவில் போட்டு சாப்பிட்லாம். இது ரொம்ப உடம்புக்கு நல்லது. அதனால் நீங்கள் விதை வந்து எங்கேயாவது வேலியில் இருக்கும், அந்த விதையை கொண்டாந்து போட்டிங்கன்னா பாருங்க இந்த மாதிரி விதை இருக்கும். விதையை கொண்டாந்து நீங்கள் போட்டிங்கன்னா சூப்பராக வந்துடும். இது நீங்களும் கீழே சும்மா நிழலில் வச்சாலே வரும். அதனால் உங்களுக்கு எங்கேயாவது வேலியில் இருந்துச்சுன்னா எடுத்து வைங்க. இப்போது நம்ம வந்து அறுவடை வேலையை முடிச்சாச்சு. இது வந்து முடக்காத்தாய் வந்து நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதை வந்து ரசம் வச்சு சாப்பிட்லாம். நம்ம தோசை மாவுலையும் போட்டு நம்ம சாப்பிட்லாம். இதை அடிக்கடி வந்து வாரத்தில் ஒரு வாட்டி நம்ம சேர்த்தாலும் பரவாயில்ல, 10 நாளைக்கு ஒரு வாட்டி சேர்த்தாலும் பரவாயில்ல. இது வந்து முக்கியமாக ரொம்ப உடம்புக்கு நல்லது. அதேமாதிரி பிரண்டை வந்து எலும்புக்கு வந்து நல்ல பலன் கிடைக்கும். அதனால் வந்து பசிக்கு நல்லது. 2வது வந்து எலும்புக்கு நல்லது, உடம்புக்கும் நல்லது. பசலிக்கீரை வந்து அதுவும் நல்லது. இப்போ வந்து மருதாணி வந்து நம்ம வந்து போதுமான 2 பேர்த்துக்கு போதும். அதனால் இது போதும். அதனால் நாங்கள் அதை எடுத்துக்கிறோம். ஒரே ஒரு செம்பருத்தி இப்போ தான் வந்து பூத்துட்ருக்கு, எடுத்துக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை டச் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே கொண்டு வந்து சேரும். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.